கரெக்டா இன்னும் 202 நாள்ல இந்த வருஷமே முடிஞ்சிடும். அதுக்குள்ள நம்ம சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறோமா இல்லையான்றதா இந்த கதையே. இது ஒரு குட்டி கதை தான், டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் சிக்ஸ் பேக்ஸ் வைக்க போற எபிசோட் 95 வீடியோ பாக்குறவங்களா உங்க வீட்டு நடிச்சு ஒரு ஃபாலோ தொண்டு தட்டி விட்டு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த விளாக் ஆரம்பிச்சு ஒரு 105வது விளாக் மேல போயிட்டு இருக்கு. அதுல சிக்ஸ் பேக்ஸ் விளாக் மட்டும் 95 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 100 கிட்ட வரப்போகுது. அதே மாதிரி இந்த வருஷம் முடிய ஒரு 200 நாள் தான் இருக்கு. இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சு நான் ரொம்ப ஈஸியா சிக்ஸ் பேக்ஸ் வச்சலாம்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு இது ஈஸி இல்ல. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வெயிட் லாஸ், இன்னொன்னு சிக்ஸ் பேக்ஸ். வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எனக்கு. ஆனா சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறது அவ்வளவு ஈஸியா இல்ல. ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு ரன்னிங் மட்டும் போனா போதும். அதை தவிர வேற எதுவும் பெருசா பண்ண தேவையில்லை. ஆனா வெயிட் லாஸ் பண்ற நேரத்துல மசில் லாஸும் சேர்ந்து ஆகிறதால என்னோட ஸ்ட்ரென்த் சேர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது பெரிய பிரச்சனையா போச்சு. இந்த பிரச்சனையில இவ வேற இந்த வண்டியை 2 நாளா வச்சு பாத்துட்டு இருக்கேன். இன்னும் 4 நாள் வச்சு பார்ப்பேன் போல. என்ன மெக்கானிக்கா ஷேர்ல நம்ம ஃப்ரெண்டு தான் ஈஸ்வரன் மெக்கானிக் வேலை கத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வண்டியை பிச்சு தான் கத்துட்டு இருக்கேன். சார் கேஸ் கதையில கொஞ்சம் முன்னாடி போட்டேன். கம்மிங் டு த பாயிண்ட். இந்த மாதிரி கண்ட மெடிக் பண்ணாம ஒழுங்கா ப்ராப்பரா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சிக்ஸ் பேக்ஸ் வச்சு ஆனுன்ற ஒரு முடிவோட இந்த மாசத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அதுல எந்த ஒரு தடங்களும் வராம கடவுள் தான் காப்பாற்றணும். ஆனா கடவுள் மேலே எல்லா பாரத்தையும் போட்டு நம்ம வேலை வெட்டி பார்க்காம சும்மா இருந்தோம்னா கடவுள் காரி துப்பிடுவார் மூஞ்சிலே. அதுக்காக வேண்டிதான் நான் நோ சுகர் நோ ஃப்ரைட், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு ப்ராப்பரா போகணும், டெய்லி ரன்னிங் ப்ராப்பரா போகணும், எல்லாத்தையுமே பிரிச்சு 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 பர்ஃபெக்டா வச்சிருக்கேன். இதை பண்றதுக்கு மட்டும் கடவுள் உதவி பண்ணா போதும். நான் ஒழுங்கா போய் பண்ணிட்டு வந்துருவேன். எது காய்ச்ச கீச்ச வந்து மண்டையை போடுற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போவேனா. இவ்வளவு தூரம் வந்திருந்தேன், கங்காச்சுலேஷன். இந்த வீடியோ ஃபுல்லா நான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. ஆனா உங்களுக்கே தெரியும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கேன். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றப்ப கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும். ஆனா திரும்ப திரும்ப பண்றப்பதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் நேரமாகும், ஆனா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்களும் அதை ட்ரை பண்ணா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் செய்ய முயற்சிங்க நண்பர்களே.